Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நாம் லீனியர் ஸ்பேசஸில் இன்னொரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது வந்து பனாக் ஸ்பேஸ். அதாவது ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த நாமை வச்சுட்டு ஒரு மெட்ரிக் இன்டியூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸுங்கிற நாம் லீனியர் ஸ்பேஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் ஆக போகுது வித் ரெஸ்பெக்ட் டு இன்டியூஸ்டு மெட்ரிக். இப்போ அந்த இன்டியூஸ்டு மெட்ரிக் வச்சு அது கம்ப்ளீட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் பனாக் ஸ்பேஸ்னு சொன்னோம். எல் இன்ஃபினிட்டி என் பனாக் ஸ்பேஸ்னு பார்த்தோம் நேற்றுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அதுவும் வந்து பனாக் ஸ்பேஸ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் C0 ஆஃப் என் வந்து பனாக் ஸ்பேஸுங்கிறதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து நம்ம நேற்றுக்கு அந்த C ஆஃப் என் ப்ரூஃபையே வந்து நம்ம இமிட்டேட் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன் அதை. ஸோ C0 ஆஃப் என் வித் ரெஸ்பெக்ட் டு சூப் நாம் இஸ் அ பனாக் ஸ்பேஸ். ஏன்னா அது வந்து க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் திஸ் பனாக் ஸ்பேஸ் எல் இன்ஃபினிட்டி. ஏற்கனவே அது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ்னு தெரியும் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபினிட்டி நாம் சூப் நாம். அது வந்து க்ளோஸ்டாகவும் இருக்க போகுது, க்ளோஸ்டு இன் எல் இன்ஃபினிட்டி என் வித் சூப் நாம். ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ் ஆக போகுது. ஏன்னா க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா எக்ஸ்என்னுங்கிறது வந்து சீக்வன்ஸ் இன் C0 ஆஃப் என் கன்வர்ஜிங் டு சம் எலமெண்ட் எக்ஸ் இன் எல் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதோடைய டெஃபனிஷன் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஃபார் எவ்ரி எப்சிலன் ஏதோ ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் such that if n greater than or equal to n of epsilon then norm of x minus xn அல்லது distance between xn, x is less than epsilon. இது வந்து xn converges to x இருந்து வருது. இன் பர்டிகுலர் இப்போ n-க்கு பதிலாக இந்த நம்பர், இந்த நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கோங்க. இன் பர்டிகுலர் x n equal to n of epsilon எடுத்துக்கிட்டிங்கன்னா distance between x suffix n of epsilon and x is less than epsilon. இப்போ இந்த சீக்வன்சஸை பற்றி என்ன தெரியும்? xnலாம் வந்து எலமெண்ட் இன் C0 ஆஃப் n. அப்போ ஒவ்வொரு டேர்ம், ஒவ்வொரு இதுவே ஒரு சீக்வன்ஸு, ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் ஒரு சீக்வன்ஸ். ஏன்னா x is a member in C0 ஆஃப் n. இது வந்து செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் கன்வர்ஜிங் டு 0. அப்போ இங்கே இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து C0 ஆஃப் n இருக்கிறதுனால லிமிட் j டெண்டிங் டு இன்ஃபினிட்டி xn epsilon j இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து 0வாக இருக்க போகுது. ஸோ இந்த லிமிட் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் 0ன்னா மறுபடியும் கிவன் எப்சிலன் அதோடைய டெஃபனிஷன் எழுதியிருக்கோம். கிவன் எப்சிலன் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மாடுலஸ் ஆஃப் x suffix n epsilon ஆஃப் j மைனஸ் 0 இஸ் லெஸ் தேன் எப்சிலன். லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸை வச்சு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய டேர்ம்ஸை பாருங்கள் x ஆஃப் ஜேல. ஸோ when j greater than or equal to m1 modulus of x ஆஃப் j, இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வச்சு இதை எழுதிட்டோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் less than or equal to subnorm of x minus xn epsilon. செகண்ட் டேர்ம் வந்து less than epsilon, அது வந்து xn epsilon. அந்த சீக்வன்ஸ் வந்து converges to 0. ஸோ அதுலேருந்து இந்த டேர்ம் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் less than epsilon, செகண்ட் டேர்மும் less than epsilon. ஸோ சம் வந்து ஈக்குவல் டு 2 epsilon. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா given epsilon there is a stage m1 such that mod of x of j is less than 2 epsilon. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா x ஈக்குவல் டு xjங்கிற சீக்வன்ஸ், x ஈக்குவல் டு xjங்கிற சீக்வன்ஸு, இந்த சீக்வன்ஸ் வந்து converges to 0. hence x belongs to C0 of n. அப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். அதோடைய லிமிட் வந்து எல் இன்ஃபினிட்டியில் இருந்தால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த லிமிட் வந்து C0 ஆஃப் என்லேயே வருது. ஹென்ஸ் C0 ஆஃப் n இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எல் இன்ஃபினிட்டி. ஹென்ஸ் இட் இஸ் அ பனாக் ஸ்பேஸ். ஸோ இப்போ சீக்வன்ஸ் ஸ்பேஸில் நம்ம எல் இன்ஃபினிட்டி பார்த்துட்டோம், C ஆஃப் n பார்த்துட்டோம், C0 ஆஃப் n-ம் வந்து இந்த மூணுமே வந்து பனாக் ஸ்பேஸுங்கிற ப்ரூஃப் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து LPN பார்க்கலாம். LPN
நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். LPN is a Banach space. Okay, LPN with respect to P norm is a Banach space. So ஒரு கோஷி சீக்வன்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் XN be a Cauchy sequence in LP. இப்போ definition யூஸ் பண்ணீங்கன்னா then for every epsilon greater than 0 there exists a stage n depending on this epsilon such that நான் இங்கே வந்து n of epsilon எழுதுறதுக்கு பதிலாக n ன்னு எழுதுறேன், ஏன்னா இது வந்து அண்டர்ஸ்டுட். எப்சிலனை பொறுத்து இந்த நம்பர் வந்து மாறலாம். ஓகே, இந்த நம்பர் வந்து மாறும். n greater than or equal to m greater than or equal to n implies distance between xn and xm இது வந்து less than epsilon. இதுதான் வந்து distance between xn and xm. இதுதான் வந்து இந்த d suffix pங்கிறது வந்து induced metric, the metric induced by the p norm. ஓகே, இப்போ இது xn is a Cauchy sequence with respect to this metric. இப்போ இந்த Cauchy sequence converge ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ norm of xn minus xm p norm of this less than epsilon. In particular mக்கு பதிலாக n நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ in particular norm of xn minus xn p norm is less than epsilon for all n greater than or equal to n. ஓகே, இப்போ p norm உடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க. p norm உடைய டெஃபினிஷன் என்ன? தட் இஸ் summation j equal to 1 to infinity modulus of xn of j minus x capital N of j power p இதோடைய this is less than epsilon for all n greater than or equal to n. okay, for all n greater than or equal to n. ஆனால் இங்கே வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. இதில் ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து இப்போ ஜே வந்து 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஜே 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஜேயை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜேயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் வந்து Cauchy sequence in Fன்னு சொல்ல போகிறோம். ஃபீல்டு, இட் இஸ் அ Cauchy sequence in real field or complex field. This implies modulus of xn of j minus x capital N of j is less than or equal to p norm of this, it is less than epsilon for all n greater than or equal to n. ஓகே, இங்கே வந்து ஃபிக்ஸ் ஜே இன் n, ஏதோ ஒரு ஜேயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே வந்து நம்மளுடைய ஐடியா வந்து என்னென்னா இந்த சீக்வன்ஸ் பார்க்குறோம் xn1 அல்லது xnj. இங்கே வந்து n வந்து வேரி ஆகுது, இந்த சீக்வன்ஸ் பார்க்குறோம். நான் இங்கே ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது வந்து என்னென்னா xn வந்து சீக்வன்ஸ் இன், ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா xn இஸ் அ சீக்வன்ஸ் இன் எல்பின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ Cauchy சீக்வன்ஸ் இன் எல்பின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு டேர்முமே ஒரு சீக்வன்ஸ். ஓகே, ஒவ்வொரு டேர்மும் ஒரு சீக்வன்ஸ். அதாவது x11 இதுதான் வந்து x1ங்கிறது என்ன? அதுவே ஒரு சீக்வன்ஸ். x11 x12 எக்ஸட்ரா x1m இதுதான் x1ஏ ஒரு சீக்வன்ஸ். அதே மாதிரி x2 அதுவும் ஒரு சீக்வன்ஸ். x21 x22 எக்ஸட்ரா x2m எக்ஸட்ரா. இப்போ வந்து xn எழுதுங்க. xn அதுவும் ஒரு சீக்வன்ஸ். தட் இஸ் xn1 xn2 எக்ஸட்ரா xnm எக்ஸட்ரா. இப்போ நம்ம இந்த ஜேயை ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உதாரணத்துக்கு வந்து இங்கே ஜேங்கிறது வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. ஜேங்கிறது வந்து 1ன்னா நம்ம இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை பார்க்குறோம். இதுக்கு பேர் வந்து கோஆர்டினேட் சீக்வன்ஸ். அதாவது இந்த ஜேங்கிறது வந்து xnங்கிற சீக்வன்ஸில் ஜே வந்து எதை சொல்லுதுன்னா அது வந்து ஜேத் என்ட்ரி ஆஃப் தட் சீக்வன்ஸ் xnன்னு சொல்லுது. அப்போ இங்கே வந்து
ஜே வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போது x1 1, அப்போது x1ல் ஃபஸ்ட்டு டேர்ம் அது, x2 1, x2ல் ஃபஸ்ட்டு டேர்ம் அது, அதாவது ஜேயை ஃபிக்ஸ் பண்ணதுனால. இப்போ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் ஜேத்து கோஆர்டினேட் சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இன்இக்வாலிட்டிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த ஜேத்து கோஆர்டினேட் சீக்வன்ஸ் வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். தட் இஸ் xnj is a Cauchy sequence in, it's a real Cauchy sequence or a complex Cauchy sequence. இப்போ நமக்கு வந்து ரியல் ஃபீல்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட்லாம் வந்து கம்ப்ளீட்னு தெரியும். அதனால் இது கன்வர்ஜ் ஆக போகுது. xnj converges to some element in f. So as f equal to r or c is complete, is a complete metric space. அதனால் xnj converges to some number alpha j in f. ஓகே, ஏன்னா வந்து ஜேயை மாற்ற இங்கே லிமிட்டும் மாறும். ஜே வந்து 1ன்னா அந்த xn 1ஓட லிமிட் ஆல்ஃபா 1, j2னா xn 2 அந்த சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து ஆல்ஃபா 2. ஸோ இங்கே வந்து n தான் வந்து ரன்னிங் வேரியபிள், ஜே வந்து ஃபிக்ஸ்டு நம்பர். அப்போ நம்ம வந்து இப்போது இந்த லிமிட்டை வச்சு ஒரு புது சீக்வன்ஸ் எடுக்கிறோம். லெட் x ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜே, x ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜே, இதுதான் வந்து சீக்வன்ஸ். ஓகே, லெட் x ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜே பி எ சீக்வன்ஸ். அதாவது x ஆஃப் ஜேங்கிறது வந்து இந்த நம்பராக எடுத்துட்டோம் ஆல்ஃபா ஜேன்னு. இப்போ நம்ம ப்ரூஃப் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, இந்த x வந்து எல்பியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சீக்வன்ஸ் கோஷி சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா xn, அதுவும் வந்து கன்வர்ஜஸ் டு x. இது ரெண்டுத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அதை ரெண்டுத்தையும் சொல்லிட்டோம்னா நம்ம ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கிளைம் x பிலாங்ஸ் டு LPN and xn converges to x. இந்த ரெண்டுத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு x பிலாங்ஸ் டு LPNன்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, இந்த கோஷி சீக்வன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, கோஷி சீக்வன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த இன்இக்வாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது எம்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், n வந்து கிரேட்டர் தென் என்னன்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே இன்இக்வாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சமேஷன் j equal to 1 to m modulus of xn of j. ஓகே, modulus of xn of j. இங்கே வந்து mங்கிறது வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ this is less than or equal to, okay, this is less than or equal to, அதாவது xn அந்த சீக்வன்ஸில் j equal to 1 to m வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ this is by less than or equal to summation j equal to 1 to m modulus of xn of j minus xn of j power p power 1 by p plus summation j equal to 1 to m xn of j power p power 1 by p. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, xnங்கிற ஒரு சீக்வன்ஸை வந்து பார்த்துருக்கோம். xnங்கிற சீக்வன்ஸு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் பார்த்துருக்கோம். அதாவது 1 to m டேர்ம்ஸை மட்டும் பார்த்துருக்கோம். 1 to m டேர்ம்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து fmங்கிற நார்மல் லீனியர் ஸ்பேஸில் இருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு p norm. ஸோ இதில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ட்ரூ. ஸோ அதனால் வந்து இப்போ xnங்கிற ஒரு டேர்மை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூவாக வந்திருக்கு. ஓகே, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ட்ரூ. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து எதுலேருந்து வருதுன்னா, a ஈக்குவல் டு xn1 xn2 எக்ஸட்ரா xnm, b ஈக்குவல் டு xn1 xn2 எக்ஸட்ரா xnm. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே வந்து பிலாங்ஸ் டு fm. ரெண்டு எலமெண்ட்டுமே பிலாங்ஸ் டு fm. ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போட்டோம்னா
p with respect to p norm போட்டோம்னா p norm of a is less than or equal to p norm of a minus b plus p norm of b. ஸோ அதுதான் வந்து இந்த டேர்ம். ஓகே, அதுதான் இந்த டேர்ம். ஆனால் இங்கே இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து j ஈக்குவல் டு 1 to m தான் எழுதியிருக்கோம், j ஈக்குவல் டு 1 to m. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இதை விட சின்ன டேர்ம். ஸோ சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity modulus of xn of j minus capital Xn of j power 1 by p plus summation j equal to 1 to infinity modulus of Xn of j power p power 1 by p. Okay, இப்போ first term வந்து இந்த previous inequalityல first term வந்து less than or equal to this, second term வந்து less than or equal to this. ஏன்னா வந்து ஏங்கிறது வந்து இந்த டேர்ம்னா xn1 to xnmனா நம்ம வந்து xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் எல்பியில் எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் எக்ஸ் கேபிட்டல் என் அந்த சீக்வன்ஸையும் எடுத்திருக்கோம், அந்த எலமெண்ட்டையும் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு எம் டேர்ம் தான் வந்து இந்த எக்ஸ் சஃபிக்ஸ் ஸ்மால் என் அதில் உள்ள ஃபஸ்ட்டு எம் டேர்ம்ஸ் தான் வந்து ஏ, எக்ஸ் சஃபிக்ஸ் கேபிட்டல் என் அதில் உள்ள ஃபஸ்ட்டு எம் டேர்ம் தான் பி. ஸோ அதனால் இந்த கம்பேரிசன் வந்து வேலிட். இப்போ இந்த கம்பேரிசனில் இப்போ ஃபர்தராக வந்து n greater than or equal to n இப்படி எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நத்திங் பட் பி நார்ம் ஆஃப், ஓகே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னென்னா xn மைனஸ் கேபிட்டல் xn பி நார்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ் சஃபிக்ஸ் n பி நார்ம். ஏன்னா வந்து xn is a sequence in LP, is a sequence in LP. இதெல்லாம் வந்து அதில் உள்ள ஒரு பர்டிகுலர் டேர்ம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து less than epsilon if whenever n is greater than or equal to capital N, whenever small n is greater than or equal to capital N, first term வந்து less than epsilon. second term வந்து p norm of xn அது வந்து சேம். ஸோ நம்ம இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா for n greater than or equal to capital N, summation j equal to 1 to m modulus of xn of j power p whole power 1 by p is less than or equal to xn minus p norm plus capital X suffix n, sorry X suffix capital N p norm, இது less than epsilon plus. ஸோ இதை தான் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த xnங்கிற இன்ஃபைனைட் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு m டேர்ம்ஸை மட்டும் எடுத்திருக்கோம் ஒரு ரீசனுக்காக. இப்போ n இஸ் கிரேட்டர் than or equal to கேபிட்டல் N, இங்கே வந்து ஃபைனைட் சம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xn ஆஃப் j இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூவஸ், எஃப் ஆஃப் டீங்கிறது வந்து டி பவர் பின்னு வச்சுக்கோங்க, இது வந்து கண்டினியூவஸ்ஸு. அதே நேரத்தில் ஜி ஆஃப் டி வந்து டி பவர் 1 by p இதுவும் வந்து கண்டினியூவஸ். எங்கன்னா t belongs to closed 0 infinity, ஓகே t belongs to open 0 infinity-ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நம்மளோட டேர்ம் வந்து நான் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம், ஓகே சாரி பாசிட்டிவ் டேர்ம்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா when n tending to infinity xn of j converges to x of j, when n tending to infinity xn of j converges to alpha j, alpha jங்கிறது வந்து இங்கே x of j. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா letting n tending to infinity நம்ம வந்து இந்த லிமிட்டை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூவஸ். ஸோ இதுலேருந்து என்ன வரும்னா சம்மேஷன் j equal to 1 to m limit n tending to infinity xn of j இதோட பவர் p whole power 1 by p is less than or equal to epsilon plus xnp, okay xnp. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டினியூஸ், ஸோ அதனால் லிமிட்டையும் சம்மையும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் லிமிட்டை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இது வந்து நத்திங் பட் எக்ஸ் ஆஃப் ஜே அல்லது ஆல்ஃபா ஜே. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m
எக்ஸ் ஆஃப் ஜே அது வந்து ஆல்ஃபா ஜே பவர் பி ஹோல் பவர் 1 by p. This is less than or equal to epsilon plus xnp. ஓகே, ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் m. That is summation j equal to 1 to m mod x of j power p whole power 1 by p is less than or equal to epsilon plus p norm of x suffix n. இது வந்து true for every m. So மறுபடி limit m tending to infinity எடுங்க. So letting m tending to infinity, we get summation j equal to 1 to infinity modulus of x of j power p whole power 1 by p is less than or equal to epsilon plus p norm of x suffix n. இப்போ இங்கே நம்ம லிமிட் எடுக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, ஏன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ரியல் நம்பர். இந்த ரியல் நம்பர் வந்து இந்த லிமிட்டை பொறுத்து மாற போகிறது இல்லை. இங்கே வந்து லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, இங்கே எக்ஸ் சஃபிக்ஸ் கேபிட்டல் n. இந்த என்னங்கிறது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னுக்கு தான் வந்து இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, n கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னுக்கு தான் இந்த இன்இக்வாலிட்டியை எழுதியிருக்கோம். அதனால் லிமிட் அப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்டு தான் இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி m. அதனால் m டெண்டிங் டு இன்ஃபினிட்டி போடுங்க. நம்ம ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸு, இது வந்து பவுண்டட் பை திஸ் கான்ஸ்டன்ட். அதனால் லிமிட் அப்ளை பண்ணும்போதும் இந்த லிமிட் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு த சேம் கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வருதுன்னா, இங்கே எக்ஸ் ஆஃப் ஜேங்கிறது வந்து ஆல்ஃபா ஜே, எக்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஆல்ஃபா ஜே, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜே where x of j equal to alpha j, where alpha j is the limit of xn of j. Okay, limit of xn of j. So இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, this implies p norm of x, இது left hand side p norm of x, this is less than or equal to epsilon plus p norm of xnp, which is a finite number, that is x belongs to lp. So இந்த claim முடிஞ்சுது. So x belongs to lpn, இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்தராக வந்து எக்ஸ்என் சீக்வன்ஸ் வந்து இந்த எக்ஸுங்கிற லிமிட்டுக்கு வந்து எக்ஸுங்கிற சீக்வன்ஸுக்கு வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதுக்கும் மறுபடியும் நம்ம கோஷி சீக்வன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும்னா, we know that n greater than or equal to m greater than or equal to n implies p norm of xn minus xn capital M is less than epsilon. Okay, p norm of this. ஆனால் p normங்கிறது என்ன, அதில் எழுதுங்க summation j equal to 1 to infinity modulus of xn of j minus xm of j power p whole power 1 by p is less than epsilon. Okay, whole power p is less than epsilon. இப்போ வந்து எம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லெட்டிங் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, ஏன்னா n வந்து எம்மோட பெருசு. ஸோ அதனால் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி போடும்போது m வந்து மாற போகிறது இல்லை. இப்போ மறுபடியும் சேம் ஆர்குமெண்ட் தான், எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து டி பவர் பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு டி பவர் 1 by p கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி போடும்போது இந்த சீக்வன்ஸ் எக்ஸ் அண்ட் ஜேங்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ஆஃப் ஜே. ஓகே, ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் எடுக்கலாம் நம்ம இப்போ. ஸோ அப்ளை லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, அப்ளை லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, we get, ஸோ லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், ஏன்னா நம்ம டி பவர் பி டி பவர் 1 by p இதெல்லாம் கண்டினியூஸு. ஸோ லிமிட் summation j equal to 1 to infinity limit xn of j minus xm of j power p whole power 1 by p is less than or equal to epsilon. லிமிட் அப்ளை பண்ணும்போது இது வந்து ஈக்குவல் டு எப்சிலன் வரைக்கும் வரலாம், ஏன்னா இது வந்து அப்பர் பவுண்ட், எப்சிலன் வந்து அப்பர் பவுண்ட். லிமிட் எடுக்கும்போது ஈக்குவல் டு எப்சிலன் வரலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து 1ன்னு உதாரணத்துக்கு இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, n by n plus 1 is less than or equal to 1. ஆனால் லிமிட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா இது ஈக்குவல் டு 1 வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட். ஆனால் இங்கே லிமிட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சம்மேஷன்
j equal to 1 to infinity mod x of j minus xm of j power p whole power 1 by p is less than or equal to epsilon. So இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது என்ன left hand side என்ன, this is nothing but distance between xm and p with respect to p norm, with respect to p norm. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா for epsilon greater than 0 there is a stage m, there is a stage n such that, right, for epsilon greater than 0 there is a stage n in natural number such that if m is greater than or equal to n implies, if m is greater than or equal to n implies distance between xm and x, which is x minus xm p norm, is less than epsilon or less than or equal to epsilon னு காமிச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ் xmங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு xங்கிறதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் the Cauchy sequence xn converges to x. So therefore LP is a Banach space. Hence the Cauchy sequence xn in LPn converges to some x in LPn. ஸோ இந்த லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து கோஆர்டினேட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது இந்த லிமிட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம இதுவரை என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஸோ இதோட இந்த ப்ரூஃப் முடிஞ்சிருக்கு. இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எல் இன்ஃபினிட்டி என் இது பனாக் ஸ்பேஸு, இதில் வந்து சி ஆஃப் என் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சுப்னாம் இங்கே, அதே நேரத்தில் சி நாட் ஆஃப் என் இது எல்லாமே பனாக் ஸ்பேஸ்னு நம்ம பார்த்துட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்னாம். அதே மாதிரி எல்பிஎன்னும் வந்து எல்பிஎன் வித் ரெஸ்பெக்ட் டு பி நாம் இதுவும் வந்து பனாக் ஸ்பேஸ்னு பார்த்துட்டோம், வேர் 1 less than or equal to p less than infinity. ஓகே, இப்போ இன்கம்ப்ளீட் அதாவது ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸு அது வந்து பனாக் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சி நாட் நாட் ஆஃப் என், C naught naught of n is not a Banach space with respect to p norm where 1 less than or equal to p less than or equal to infinity. Okay, ஏன்னா நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா C naught naught of n is a subset of C naught of n னு தெரியும், and C naught naught of n is a subset of LP of n, இதுவும் நமக்கு தெரியும். ஓகே, இதுவும் தெரியும், இந்த ரெண்டுமே தெரியும். ஆனால் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபினிட்டி நாம் அல்லது பி நாம் ரெண்டுத்துலேயுமே இது வந்து பனாக் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து என்னென்னா இது வந்து இட் இஸ் நாட் அ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் சி நாட் ஆஃப் என் அல்லது எல்பி ஆஃப் என். ஓகே, ஸோ நான் ஒரே ஆர்குமெண்ட்டில், அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். நோட் தட் x நாட் ஈக்குவல் டு 1/2 power j belongs to LPn and x நாட் belongs to C நாட் of n கூட. ஓகே, C நாட் of n கூட. அதே நேரத்தில் இதுக்கு வந்து ஒரு இப்போ இது வந்து எக்ஸ் நாட் ஆஃப் இந்த எலமெண்ட் வந்து சி நாட் நாட் ஆஃப் என்னோட ஒரு லிமிட் பாயிண்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, எக்ஸ் நாட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் சி நாட் நாட் ஆஃப் என் வித் ரெஸ்பெக்ட் டு எனி பி நாம் for 1 less than or equal to p less than or equal to infinity, and x naught is not a member of C naught naught of n. அது வந்து கிளியர், இது வந்து கிளியர். x naught is not a member of C naught naught of n வந்து கிளியர். ஏன்னா வந்து இங்கே வந்து எல்லா டேர்மும் வந்து நான் ஜீரோ, ஆனால் C naught naught of nங்கிறது என்ன, except to finitely many all the remaining terms are 0. So x naught is not a member of C naught naught of n தெரியும்.
ஆனால் இங்கே வந்து x நாட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் t நாட் நாட் ஆஃப் n with respect to any p norm for 1 less than or equal to p less than or equal to infinity. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரங்கேட்டட் சீக்வன்ஸை பார்த்தாலே போதும். அதாவது இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை மட்டும் பார்த்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் ஜீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து c நாட் நாட் ஆஃப் n இருக்குது. ஆனால் அதோடைய அது அந்த ட்ரங்கேட்டட் சீக்வன்ஸ் வந்து x நாட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது. ஹென்ஸ் c நாட் நாட் ஆஃப் n இஸ் நாட் அ Banach ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் Banach ஸ்பேசஸ் அல்லது நான் லீனியர் ஸ்பேசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.